அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். நான் இன்னைக்கு பீஃப் கிரேவி பண்ண போறேன். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு 2 பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதையும் அது கூட சேர்த்து வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா, மஞ்சத்தூள் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கிலோ அளவு பீஃப் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கூட போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விடுவோம். கொஞ்சம் மசாலா நல்லா அதில் பிடிச்ச பிறகு குக்கர் நான் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி விட்டுடலாம். நான் வந்து ஒரு 10 விசில் போட்டிருக்கேன். அது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணி சுண்ட வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான நம்ம பீஃப் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.